மாவட்டம் முசலம்பட்டை அருகே புதுக்கோட்டையில் மாயி என்பவர் வீட்டில் மின்கட்டணம் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மின்வாரிய ஊழியர்கள் குமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் சென்று மின் இணைப்பை துண்டித்துள்ளனர். இதனை அறிந்த மாயி மற்றும் அவரது மகன் சூரிய பிரகாஷ் ஆகிய இருவரும் அதே கிராமத்தில் வசித்து வரும் மின்வாரிய ஊழியர் குமார் என்பவர் வீட்டில் சென்று தகராறில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குமார் உத்தப்ப நாயக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த உசிலம்பட்டி மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் காவல்துறையினரை கண்டித்தும் புதுப்பட்டியை சேர்ந்த மாயி மற்றும் அவர் மகன் சூரிய பிரகாஷ் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தியும் இன்று பணி செய்யாமல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மின்வாரிய அலுவலகத்தில் மின்வேலை தொடர்பாக வந்த பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். சென்னை கொருக்குப்பேட்டை வண்ணப்பட்டு தெருவில் வசித்து வருபவர் நிதிஷ். இவர் பழைய பொன்னாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவரிடம் 4000 ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். இதில் 3000 ரூபாய் நிதிஷ் பாலாஜியிடம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பிக் கொடுத்துள்ளார். இந்நிலையில் நிதிஷ் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த பாலாஜி மற்றும் அவரது நண்பர் ஆகிய இருவரும் மீதி கடன் தொகையை 1000 கேட்டு தகராறு செய்து நிதிஷை பீர் பாட்டிலால் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த நிதிஷை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக கொருக்குப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி மற்றும் அவரது நண்பர் கணேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை திருவொற்றியூர் அஜாக்ஸ் அருகே வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் வார்டு 5வது நகர் MRF சக்திபுரம் பூங்கா மற்றும் 2 இடங்களில் பூங்காக்கள் மேம்படுத்தும் பணியை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பூங்காவில் சிறிய நூலகத்தையும் திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் திமுக அணியரசு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியம் நெய்க்குப்பி ஊராட்சி நரசிங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் யுவனேசன். இவருடைய மகன் விஜயகுமார் கடந்த சனிக்கிழமை கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து நரசங்குப்பத்தில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது லாரி மோதி படுகாயமடைந்தார். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவடைந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உடலில் 7 உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. இதையடுத்து செங்கல்பட்டு துணை ஆட்சியர் நாராயண சர்மா அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அச்சரம்பாக்கம் அருகே உள்ள ஆத்தூர் ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் பிரதான சாலையான சிவன் கோயில் கிழக்கு தெரு என்ற பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த சிமெண்ட் சாலை குண்டும் குழியுமாகவும் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அந்த சிமெண்ட் சாலை பக்கவாட்டில் சிமெண்ட் கல் பெயர்ந்து அருகில் உள்ள பள்ளத்தில் இறக்கியுள்ளது. இந்த நிலையில் ஆபத்து ஏற்படும் முன்பு சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் காரைக்கால் ONGC காவிரி அசட் நிறுவனம் சார்பில் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் மூலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 17 பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு 9.08 லட்சம் ரூபாய் மதிப்பில் பால் சோதனை கருவி மற்றும் பால் கேன்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு பால் சோதனை கருவி மற்றும் கேன்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பால் கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் நவராஜ், ஆவின் மேலாளர் சரவணகுமார், ONGC சமூக பொறுப்புணர்வு திட்ட அதிகாரி விஜயகண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வண்டி மருச்சம்மன் கோயில் அருகே 20 ஆண்டுகளுக்கு மேலாக வார சந்தை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நடத்தப்படுவது வழக்கம். நிலையில் தனிநபர் அரசு புறம்போக்கு நிலத்தை வார சந்தையாக ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி அம்பாசமுத்திரம் நகராட்சியின் சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை
நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள கடைகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட கடைகளை ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் அம்பாசமுத்திரம் நகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றி அப்புறப்படுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் மாசி மக திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாசி மக முக்கிய திருவிழாவின் ஒன்றான தேர் திருவிழா இன்று காலை 9 மணிக்கு தியாகராஜ சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தேரில் எழுந்தருளி தேரோட்டமானது நடைபெற்றது. தேரோட்டத்தை தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் சிங் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேரோட்டத்தின் பாதுகாப்பு பணியில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங் தலைமையில் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த சமத்துவபுரத்தில் 100 குடியிருப்புகள் உள்ளன. இங்குள்ள ஆழ்துறை கிணறு மின்மோட்டார் பழுது ஏற்பட்டுள்ளதால் மக்களுக்கு 2 வாரத்திற்கு மேலாக பஞ்சாயத்து நிர்வாகம் குடிநீர் வழங்காததால் இது குறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் தெரிவித்ததும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த குடியிருப்பு வாசிகள் இன்று அரூர் கிருஷ்ணகிரி செல்லும் நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கிராமத்தில் நுழைவு வாயிலில் கற்களை வைக்கப்பட்டு செல்லும் வழியை அடைத்தனர். பின்னும் இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் இங்குள்ள பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பெண் ஒருவர் தங்களுக்கு குடிக்க தண்ணீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மடிப்பிச்சை ஏந்தினார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த சிவபிரகாசம் சிவசங்கரி தம்பதியின் மகன் ரிஷிவந்த் குமார். இவர் நெய்க்காரப்பட்டியில் உள்ள பிஆர்ஜி மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக சிறுவன் ரிஷ்வந்த் குமார் யோகா கலையில் பயிற்சி எடுத்து வருகிறார். யோகா கலையின் மீது ஆர்வம் ஏற்பட்டு சாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் சிறுவன் ரிஷ்வந்த் குமார் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பழனி இடுமட் மலையில் உள்ள 100 படிக்கட்டுகளை சக்ராசனம் என்று சொல்லக்கூடிய யோகாசனத்தை மேற்கொண்டு மலையேறினார். சிறுவன் ரிஷ்வந்த் குமாரின் முயற்சியை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு உலக சாதனையாக பதிவு செய்துள்ளது. உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற சிறுவன் ரிஷ்வந்த் குமாரை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.